என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நான் 100 இங்கிலீஷ் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனா 100 வீடியோ எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு பார்த்துருக்கேன். ஆனா ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பேசவே முடியுதுல்ல. அதுக்கு 3 காரணம் இருக்குங்க. நான் டீப்பா அனலைஸ் பண்ணி 3 காரணம் உங்களுக்காக ஏன் இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பேச முடியலன்றதுக்காக 3 காரணம் நான் ரெடியா வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ முதல் காரணம் என்னன்னா இன்புட் அவுட்புட் ப்ராப்ளம் அப்படின்னா உங்க பிரெயின் ஜென்ரலாவே நாலேஜ்னா பிடிக்கும். நாலேஜ் கன்சியூம் பண்றது ரொம்ப அதெல்லாம் வெளியே போகும்போது நீங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறீங்க எல்லாத்தையும். ஒரு சாப்பாடு வரும்போது ரொம்ப உத்து பாக்குறீங்க. ஏன்னா உங்க பிரெயினுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு படம் வரும்போது ரொம்ப உத்து பாக்குறீங்க. ஏன்னா உங்க பிரெயினுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கல. ஸோ உங்க பிரெயினுக்கு இன்புட்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனாலதான் நீங்க இப்போ ஒரு கேம் ஆடுறீங்களா இல்ல ஸ்க்ரோல் பண்றீங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் நாள் ஃபுல்லா பண்ணுவீங்க. ஆனா கேம் ஒரு குறிப்பிட்ட டயர்ட் வரைக்கும் பண்ணுவீங்க. டயர்ட் ஆனாலும் ஆளையோ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க பிரெயினுக்கு நாலேஜ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதனால என்ன ஆகும்னா அவுட்புட்னா என்னன்னா நீங்க அந்த நாலேஜை எவ்வளவு தூரம் அப்ளை பண்றீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நாலேஜ் கன்சியூம் பண்றீங்க, எவ்வளவு அப்ளை பண்றீங்க? அப்ளை பண்றதே இல்லை. கரெக்டா? நம்ம கன்சியூம் பண்ற நாலேஜ்ல 0% தான் அப்ளை பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்பீக்கிங்லையும் நாலேஜ் கன்சியூம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அது கான்சியஸா அப்ளை பண்ண மாட்டோம். இது உங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தோணினாலுமே உங்க பிரெயினுக்கு ஜென்ரலாவே உங்க பிரெயினுக்கு அவுட்புட்டா இன்புட்டானு வந்துச்சுன்னா உங்க பிரெயின் கண்டிப்பா இன்புட் தான் போகும். அவுட்புட் உங்க பிரெயினுக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது அப்ளை பண்ணும். அது அவ்வளோ அந்த அளவுக்கு உங்க பிரெயினுக்கு என்ஜாய்மெண்டா இருக்காது. ஏன்னா உங்க பிரெயின் டிசைன் செய்யப்பட்ட வழியே அப்படிதான். அது உங்க தப்பு இல்லை. ஆனா நீங்க இது கான்சியஸா ஓவர் கம் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணலாம். இப்போ ரெண்டாவது என்ன ப்ராப்ளமா ஃபியர் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல பண்ணும்போது, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாகிங் போறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷூ வாங்கி போடுறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விமிங் போறீங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஸ்பீக் பண்றீங்கன்னா எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு சின்ன பயம் இருக்கும். இதுதான் நெகட்டிவ் ஃபீலிங் சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஃபீலிங் என்ன பண்ணுன்னா உங்களோட திங்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை இன்டரப்ட் பண்ணும். உங்களை யோசிக்க விட முடியாம பண்ணும். அதனால நீங்க சம்டைம்ஸ் நடந்திருக்கும். நீங்க ஸ்டேஜ்ல ஆடியன்ஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஒருத்தன் பேசுவான். அவன் பேசுறத பார்த்துட்டு என்ன லூஸ் மாதிரி பேசுற, நான் சூப்பரா பேசுவேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களால பேசவே முடியாது. ஏன்னா உங்க திங்கிங் ப்ராசஸ் இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க நர்வஸா இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க. ஸோ இங்கிலீஷும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணும்போதும் நீங்க கொஞ்சம் பயந்துட்டு அந்த திங்கிங் இன்டரப்ட் ஆயிடும், பேச முடியாது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் எனக்கு பேச வராதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. மூணாவது என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கும். மூணாவது என்ன பிரச்சனைனா நீங்க இதுக்கு பேர் நாலேஜ் கன்சம்ஷன் ப்ராப்ளம். இது நாலேஜ் கன்சம்ஷன் ப்ராப்ளம் இல்லை, ஹேபிட். நாலேஜ் கன்சம்ஷன் ஹேபிட்னா நம்மளுக்கு நம்ம பிரெயினுக்கு இந்த இன்புட் பிடிக்குதோ இல்லையோ, நாலேஜ் பிடிக்குதோ இல்லையோ, அதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் வருஷங்களாவே வயசு வேறுபாடு இல்லாமல் நம்ம நாலேஜ் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ரெகுலராகவே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் டெய்லியும் பண்ணணும், ரெகுலராக பண்ணணும் இல்லவே இல்லை. 10 செகண்ட் பண்ணாலும் ரெகுலராக பண்ணால் கண்டிப்பாக அந்த ஹேபிட் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். நீங்கள் சொல்லுங்க, கடைசியாக எத்தனை வருஷமா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க? 2-3 வருஷமா. எனக்கு கணக்கே இல்லை. இன்னைக்கு கூட நான் ஸ்க்ரோல் பண்ண 10 நிமிஷம், டெய்லியும் 10 நிமிஷம். அப்போ ஹேபிட் ஆகுதா? ஹேபிட் ஆகும்போது இப்போ உங்கள் பிரெயினுக்கு ஜென்ரலாகவே இன்புட்னா பிடிக்கும், ஹேபிட்டாகவும் இருக்கு. ஸோ உங்கள் மைண்ட் செட்டுமே பிரெயினுமே ரெண்டுமே சேர்ந்து இன்புட்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கு, அவுட்புட்டு இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுது, நல்லாவே புரியும். அட்வான்ஸ் இங்கிலீஷ் கூட உங்களுக்கு புரியும். ஆனால் சிம்பிள் இங்கிலீஷ் பேசக்கூட வராது. ஏன்னா கன்சம்ஷன் தான் இருக்கு, அவுட்புட் இல்லவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் எனக்கு இந்த மாதிரி வரும்போது நான் இந்த ஒரு விஷயம் தான் பண்ணேன். இதுக்கு பேர் என்ன 60 செகண்ட்ஸ் ரேண்டம் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ். இது என்ன பண்ணுன்னா பேர்லேயே இருக்கு. நீங்க டெய்லியும் ரேண்டமா டாபிக் சூஸ் பண்ணிட்டு 60 செகண்ட் டைமர் வச்சுட்டு டெய்லியும் நீங்க அதை பத்தி கன்டினியூஸா பேசணும். தப்பு பண்றீங்களோ இல்லையோ, மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ இல்லையோ, இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வருதோ இல்லையோ, நீங்க அதை பத்தி பேசிட்டே இருக்கணும். 60 செகண்ட் பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 விஷயம் ஆகும். நீங்க தப்பு பண்ணி பேசுறீங்களா, அப்போ நீங்க ஐடியால ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ நேச்சுரலா பேசுறது இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். தப்பு பண்ணி நம்ம பேசுறோம், அப்போ உண்மையிலே அந்த அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை, தப்பு பண்ணாலும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை நீங்க ஒரு நாள்ல பண்ணி எதுவும் பண்ண முடியாது. மினிமம் 10 நாள், மேக்ஸிமம் ஒரு மாசம் பண்ணாதான் இதுல சேஞ்ச் தெரியும். ஸோ எனக்கு எப்படி ஆச்சுன்னா நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது எனக்கும் என்ன பண்ணணும் தெரியவே இல்லை. எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு அவேர்னஸ் இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணனா சரி என்ன பண்றோமோ இல்லையோ, நம்ம இந்த ரேண்டம் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசணும் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது நான் அப்படி நேச்சுரலா பேச ஆரம்பிச்சேன். தப்பு பண்ணேன், மிஸ்டேக் நல்லா பண்ணேன், ஆனால் நேச்சுரலா பேசினேன், கான்ஃபிடென்ட்டா பேசினேன். மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நான் திக்கி பேசிட்டாலும் அது தாண்டி போயிட்டு பேசினேன். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிதான் எனக்கு உதவுச்சு. அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ நீங்களும் அந்த புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் பேச முடியல, அந்த பிரச்சனை ஓவர் கம் பண்ணணும்னா இந்த 60 செகண்ட்ஸ் ரேண்டம் ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோக்கு பார்த்துக்க ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.